என் கனவைய அழிச்சிட்டு என் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டு நீ மட்டும் இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? இன்னைக்கு நான் உன்னை நிரந்தரமா ஒரே அடியா தூங்க வச்சிடுறேன். தலை அந்த பக்கமா இருக்கா? என் பொண்டாட்டி என்ன உலக்கைய வச்சு அடிச்சு கொல்றாமா. அப்பா என்ன வந்து காப்பாத்துங்க. ஹே, இப்ப என்ன ஆச்சுன்னு காது அறுத்த ஆட மாதிரி கத்துற? இவ்ளோ பெரிய கம்பு எடுத்து வந்து காலை உடைச்சா கத்தாம சரிகமான பாட்டு பாட சொல்றியா? சீ. ஹே மா, சீக்கிரம் வாமா. சரி. அப்பா வாங்க வந்து என்ன காப்பாத்துங்க. அம்மா. சரி, என்னாச்சுடா? ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? அம்மா. அம்மா. இந்த நட்சத்திரம் என்ன கொல்ல பாக்குறாமா. அப்பா இந்த கம்பு எடுத்துட்டு வந்து தலை நடிச்சு என் காலை உடைச்சிட்டாமா. என்னால முடியலமா. அப்பா ஐயோ, என் புள்ளைய கொல்ல பாக்குறியா? ஏற்கனவே இப்ப சோஷியல் மீடியால விருப்பம் இல்லாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷனை ஃப்ரிட்ஜ்லயோ ட்ரம்முக்குள்ளயோ குக்கர்லயோ போட்டு வச்சிடறாங்களாம். நீயும் அதே மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா நட்சத்திரா? நட்சத்திரம் அந்த கையில வச்சிருக்கிற கம்பாலதான் என் கால்ல ஓங்கி அடிச்சிட்டா. இது ஏதோ புது ட்ரெண்ட் போல ஃபாலோ பண்றா பாரு. சுமார். எதுக்கடி கம்ப எடுத்துட்டு வந்து அடிச்ச? நான் ஒன்னும் வேணும்னு எடுத்துட்டு வந்து அடிக்கல மம்மி. ரூம்குள்ள தேல் வந்துச்சு. அது கட்டில் மேல ஏறத நான் பார்த்தேன். அத கொல்றதுக்காக தான் அடிக்க போனேன். அது போய் என் புருஷன் கால்ல பட்டுடுச்சு. ஓ. கட்டில் மேல என் புள்ள படுத்திருக்கிறது தெரியலையா? வாஷ்ரூம்ல சவுண்ட் வந்துச்சு. அதான் குளிச்சிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். அத்த மறுபடியும் போய் சொல்றோம். அம்மா நட்சத்திரா, கட்டில் மேல ஏறின தேல் தான் தெரிஞ்சதா? படுத்திருக்கிற மனுஷன் உன் கண்ணுக்கு தெரியல? நிஜமாவே என் கண்ணுக்கு தெரியல மாமா. அப்படியா? அப்ப தேல் எங்க போச்சு? ரெக்க முளைச்சு பறந்துருச்சா? என்ன கேப்பி? என்ன கேள்வியில கேக்குற? அப்ப என் பொண்ணு பொய் சொல்றேன்னு சொல்ல வரியா? இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அவ கழுத்துல சரி தாலி கட்டினது பிடிக்காம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. மாமா, என் புருஷன் என் கழுத்துல தாலி கட்டினப்போ எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ண பழகிக்கிட்டேன். சரிதான் என்னோட புருஷன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வாழ்நாள் முழுக்க செல்வ செழிப்போட நாங்க சேர்ந்து வாழணும்னு பல கனவுகள் கண்டுட்டு இருக்க மாமா. என்ன அப்படியே நின்னுட்டீங்க? வாங்க உட்காருங்க, பேசுவோம். நாங்க இங்க மரியாதைக்காக வரல, சரத்சந்திரா அண்ணா கிட்ட பேச வந்திருக்கோம். என்ன பேசணும்னு சொல்லுமா? கல்யாணத்தை பத்தியா இல்ல வரதட்சணை பத்தியா? அத பத்தியெல்லாம் இல்ல, உங்க பொண்ணு பூமியை பத்தி பேசணும். அவ உங்க பொண்ணு சோபா சந்திரா மாதிரியே நடந்துப்பா. அவ ஒழுக்கத்திலயும் நடவடிக்கையிலயும் உங்கள மாதிரியே நடந்துப்பா. அப்படி ஒரு பொண்ணு மருமகளா வர்றது உண்மையிலே எங்களோட அதிர்ஷ்டம்னு நினைச்சோம். இப்பவும் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு தாமா. என் பொண்ணுக்கும் உதவிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுதே. அப்படி நீங்களும் நானும் மட்டும் நினைச்சா போதுமா? இதுல பூமிக்கும் விருப்பம் இருக்கணும்ல. அவ விருப்பத்தை கேட்டுதான் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப அவளுக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னாச்சு உதய்? உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துச்சா? நான் அவகிட்ட பேசுறேன்பா. சண்டை ஆடுனா சரி பண்ணிக்கலாம். ஆனா மனசுல விருப்பமே இல்லனா, என்னையே பிடிக்கலனா, அந்த மனசுல வேற ஒருத்தரை காதலிச்சா என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அங்கிள்? பூமியை பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. அவ கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் அவ மனசுல அவ யாருக்கும் இடம் கொடுக்கல. அதே வார்த்தையை இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க அங்கிள். என்ன மாமா இது? கிழிச்ச கோட்டை தாண்டாத சீத மாதிரி உங்க வார்த்தையை என்னைக்குமே மீற மாட்டான்னு நினைச்சேன். அக்காவோட ஆசையையும் கனவையும் நிறைவேற்ற ஒரு நல்ல பொண்ணா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா ஆனா இப்படி நம்ம குடும்ப கௌரவத்தை சந்தி சிரிக்க வைப்பான்னு நினைக்கல. மாமா, உங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? இல்ல, என் பொண்ணு குடிக்க மாட்டா. இதை நான் நம்ப மாட்டேன். கண்ணு முன்னாடியே தெளிவா தெரியுது. நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி? பேச்சுலர் பார்ட்டிக்கு வர சொன்னப்போ நான் வர மாட்டேன்னு பூமி சொன்னா. உதய் வந்து என்கிட்ட கேட்டதுனால நான் கட்டாயப்படுத்தி பூமி அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி கல்ச்சர்ல இருந்து விலகி இருக்கிற என் பொண்ணு குடிக்க மாட்டா.
குடிக்க மாட்டா. நீங்க சொல்றது உண்மைதான். அவ குடிக்கல. நான் தான் அவ குடிக்கிற கூல்ட்ரிங்க்ல போதை மருந்த கலந்தேன். உன்னை நம்பி என்னோட பொண்ணை உன் கூட அனுப்பி வச்சா அவளை பத்திரமா பாத்துக்கிறத விட்டுட்டு அவ குடிக்கிற ட்ரிங்க்ல போதை மருந்து கலக்குறியா? அவன் அப்படி பண்ணதுனால தானே மாமா பூமி மனசுல என்ன இருக்குங்கிறதும் அவ என்ன ஆசைப்படுறாங்கிறதும் தெரிஞ்சது. அவ நடந்த இந்த விஷயத்துக்கு என்ன சாக்கு சொல்ல போறா, என்ன காரணம் சொல்ல போறான்னு கூப்பிட்டு கேளுங்க மாமா. பூமி, பூமி, பூமி. இங்க இவ்ளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க கூப்பிட்டோம் அவ வர மாட்டேங்கிறா பாத்தீங்களா? சரி இருங்க, நானே போய் அவளை கூட்டிட்டு வரேன். என்ன இன்னும் பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். என்ன இது? எப்படி இந்த தாலி வந்துச்சு? இது வந்து ராத்திரி ககன் மாமா என் கழுத்துல கட்டிட்டாரு. அவன் கட்டும்போது என்னோட சம்மதமே இல்லாம அவனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ எப்படிம்மா தாலி கட்டிக்கிட்ட? என்ன கேள்வி மாமா இது? வீடியோவை பார்த்து உங்களுக்கு புரியலையா? இவங்க 2 பேரும் ராத்திரி பூரா நல்லா குடிச்சிருக்காங்க. அந்த போதையில ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில வரதானே செய்யும். அவன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு உங்களோட அனுமதி எதுக்கு வேணும்னு தாலியை கட்டிட்டு இங்க வந்து சேர்ந்துட்டா. எப்படி பார்த்தாலும் போதையில கட்டிக்கிட்ட இந்த தாலி செல்லாது. நிறுத்துங்க மச்சான். என் புள்ள கட்டின தாலிய என் மருமக கழுத்துல இருந்து அறுத்தீங்கன்னா உங்க தங்கச்சி கழுத்துல நான் கட்டின தாலிய அறுத்துருவேன். கேபி. ஆமா, இந்த கேபி தான் சொல்றேன். இது என்னங்க அநியாயம்? அந்த வார்த்தையை என்கிட்ட இல்ல, உன் அண்ணன் கிட்ட கேளு. இப்ப மட்டும் இல்ல, என்னைக்கா இருந்தாலும் சரி, பூமி கழுத்துல இருக்க தாலியை அறுக்க பார்த்தா உன் கழுத்துல இருக்கிற இந்த தாலியை நான் அறுத்துருவேன்.